சாரல் அடிக்குது, இதெல்லாம் எடுத்து வச்சனடா. இங்க வா. யார் இந்த மலையில? அம்மா, என்ன காப்பாத்துங்கம்மா. என்னம்மா ஏன் கால்ல விழுகுற? காப்பாத்துங்கம்மா. என்ன கொலை செய்ய வராங்கம்மா. கொலையா? ஐயோ, உள்ள போய் மறைஞ்சு நில்லுங்கம்மா. என்ன தம்பி டிப்பனா? ஐயய்ய, இப்பதானே மாவு தீந்து போச்சு. மூஞ்சி மோர்க்கட்டின் பாரு. உங்க மாமனார் தானே எல்லாரையும் கொல்லுவாரு. உன்னை கொல்ல வந்தது யாருமா? என்ன கொல்ல ஆள் அனுப்புனது என் மாமனார் தான். உங்களை ஏமா கொல்லணும்? அவர் ஜனங்களுக்கு செஞ்ச எல்லா தப்பும் எனக்கு தெரியுமா. அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் என்கிட்ட இருக்கு. அது தெரிஞ்சதும் மருமகன் கூட பார்க்காம என்ன கொல்றதுக்கு ஆள் அனுப்பிட்டாரு. இப்ப நான் ஆதரவு இல்லாதவ உங்ககிட்ட அடைக்கலம் கேட்டு வந்திருக்கேன். நான் கேட்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கும் நாகராஜ சோழனுக்கும் ஒரு தப்பான உறவு இருக்குன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவரோட மருமகளை நீங்க மருமகன்றவ சொந்த மக மாதிரி பணத்துக்காக அவளையே கொலை பண்ணணும்னு நினைச்சத என்னால தாங்கிக்க முடியல. அவனை கொலை பண்ண முயற்சி பண்ணது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நிறைய பேரை கொலை பண்ணிருக்காரு. அந்த ஆளோட அநியாயம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்கான ஆதாரம் எல்லாம் என்கிட்டயும் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் சிபிஐ கிட்ட ஒப்படைக்க நீங்க தான் உதவி பண்ணணும். டான் பேசுகிறேன் ஐயா. சொல்லு டானு. நான் சின்னம்மாவை துரத்திக்கிட்டு போனேங்க ஐயா. அப்போ சின்னம்மா மலை உச்சியில் கால் சில்பாய் கீழே விழுந்துட்டாங்க ஐயா. இருக்கிறாங்களா போயிட்டாங்களா? போயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. நினைக்கிறியா? இல்லை இல்லை, செத்துட்டாங்க. டாய் முதல்ல அதை சொல்கிற கேளு. மற்றவங்களையும் போட்டு ஒரே அடியாக ஃபோன் பண்ணு. என்ன அரசியலிருந்து இறக்கணுங்கிற சக்தி எதுவாக இருந்தாலும் அதை நான் போட்டுறேன். எங்கே தோற்று போயிடணுங்கிற நினைப்பு இந்த நாகராஜ சோழனுக்கு வந்துச்சுன்னா அவன் செய்கிற முதல் கொலை நாகராஜ சோழன் தான் இருக்கு. மற்றவங்க வேணாலும் தற்கொலைன்னு சொல்லிக்கிட்டு மரத்தை வெட்டிருக்காரு. இந்த ஆதிவாசிங்க விடவே மாட்டேங்கிறாங்களே. அட பாவிகளா! நம்ம லோக்கல் போலீஸ் போய் தலைகூப்பரம் நின்று பார்த்துருச்சு. ஓரளவு நடக்கல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு 5 வேன் நிறையா நம்ம கட்சிக்காரங்களை கூப்பிட்டு போய் இந்த ஆதிவாசிகளை விட்டு சாத்தி அப்புறப்படுத்திடுறேன். சரி. என்னங்க 7 ஜனங்களெல்லாம் அடிச்சு வரட்ட சொல்றாங்க. ஆமாம்மா, இவனே நேரடியாக களத்தில் இறங்கிட்டான். இனி அந்த ஜனங்க பாவம் தான். அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்லுங்க ஐயா. அங்கே இருக்கிற ஆதிவாசிகள் பொம்பளைங்க மேலேயே குழந்தைங்க மேலேயே கை வச்சிடாதீங்க. சரிங்க. ஆட்சிக்கு ஆபத்தாக போயிடும். ஆகட்டுங்க. புரிஞ்சுட்டா? கீழே போனா டவுன் பொம்பளைங்க எதுக்கோ செலவு பண்றாங்க மாமா. ஆமா புள்ள.
முன்னாடியே தொட்டதுக்கு ஆளை கொன்னு இப்போ உன் கண்ணு முன்னாடியே உன் பொண்டாட்டிய நாசம் பண்றேன். என்னடா பண்ணுவ? யாரை கேட்பது, எங்கே போவது? தேன் கூட்டில் காலம் இன்று கல்லை எறிந்தது. எங்கள் வனங்களை, எங்கள் மனங்களை தீராத சாபம் வந்து இன்று சூழ்ந்தது. நியாயங்கள் தர்மம் யாவும் தூங்கி போகுமா? நதி மீது கல்லை வீச தேங்கி போகுமா? தன்மானம் என்ற சொல்லே தேய்ந்து போகுமா? தீவந்து சுட்ட போதும் ஓய்ந்தே போகுமா? பயந்தா இறப்போ, பயத்தை எரிப்போ. தோழா துணிந்தா ஜெயிப்போ. துணிவாய் வருவாய் தோழா. விரைவில் விடியும். அக்கா அக்கா, என்ன தம்பி இவ்வளோ நேரம்? தாயே, என்ன இந்த நேரத்துல? ஐயோ ஐயோ, என்ன தம்பி கையெல்லாம் அடிபட்டிருக்கு? சொல்லுமா, என்ன நடந்தது? ஐயோ, என்ன தாயே நடந்தது? ஐயோ, உடம்புல ரத்தமா இருக்கு. என்னாச்சு? அழுகிய நிறுத்துமா. என்ன நடந்ததுன்னு சொன்னதானே தெரியும். எங்க காட்டுல இருக்கிற மரங்களை வெட்டுறதுக்கு கூட்டம் கூட்டமா ஆளுங்க வந்தாங்கம்மா. சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் போய் சொன்னோம்மா, மரத்தை வெட்டாதீங்க, மரத்தை வெட்டாதீங்கன்னு. ஒருத்தரும் கேட்கலையே. அதனால ஒவ்வொருத்தரும் போய் ஒவ்வொரு மரத்தை கட்டி பிடிச்சு சொன்னோமா, மரத்தை வெட்டாதீங்கன்னு. ஆனா அவனுங்க வயசுக்கு வந்ததுங்க, வயசுக்கு வராததுங்க, சின்ன பசங்களை கூட அவனுங்க நாசப்படுத்திட்டானுங்கம்மா. என்ன காப்பாத்துறதுக்கு அவரே அவ்வளவா போராடினாருமா. ஆனா அவர் கண்ண முன்னாடியே இருளாயே. கவலைப்படுறதுக்கோ கண்ணீர் விடுறதுக்கோ இது நேரம் இல்லை. அவனை கருவறுக்கணும். அவனால் பாதிக்கப்பட்ட நிறைய குடும்பங்களை நான் அங்கங்கே தங்க வச்சிருக்கேன். இப்போ அவங்களுக்கு உடனடியாக தேவைப்படுறது மருத்துவ உதவி தான். அதை நம்ம தமிழினியும் அமுதாவும் தான் செய்யணும். இவங்க உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்கிறதுனால இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கேன். பத்திரமா பார்த்துக்கிறேங்க. அவனை நாங்கள் பார்த்துக்கிறோம். அண்ணா, என்னம்மா? அந்த ஆள் பண்ண தவறுக்கான ஆதாரங்கள் எல்லாம் ஒரு ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் ஆயிருக்கு. நீங்க ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணி சிபிஐ கொடுத்துடலாம். சரிம்மா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். தப்பு செய்கிறவங்க யாராக இருந்தாலும்
உறுதியாக நடவடிக்கை எடுக்க எல்லாரும் தைரியமா இருக்கு. அவர் இந்திய அரசியலில் இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கார். ஸோ அவரை கைது பண்ணுறதுனால அரசியலில் பல சிக்கல் வரும்னு அரசு தரப்பில் நினைக்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு பெரிய மனுஷன் இல்லையா? பதவியிலேயே அது கிடைக்கிற பவர்லேயும் பெரிய ஆளாக இருக்கிறவங்கெல்லாம் பெரிய மனுஷன்னா தமிழ்நாட்டில் இருந்து வந்து கொட்டுற புனையில் கார்களில் காவல் காக்குறானே அவன் சின்ன மனுஷனா சார்? நம்ம நாட்டை விவசாய நாடுன்னு பேர் வாங்க வச்சுட்டு 5 லட்சம் விவசாயிகள் பட்னியால் தற்கொலை பண்ணிட்டு செத்துருக்காங்க. அவங்கெல்லாம் சின்ன மனுஷனா சார்? ஏற்றுக்கிட்ட கொள்கையில் யார் உறுதியாக இருக்காங்களோ அவங்க தான் சார் பெரிய மனுஷன். இவங்களையெல்லாம் பெரிய மனுஷனா ஏற்றுக்கிட்டோம்னா நம்ம பார்வையில் ஏதோ கோளாறு இருக்குன்னு தான் சார் அர்த்தம். என்னோட அதிருப்தி அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா நான் சில அதிரடியான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும்.